உலகக்கோப்பை கிரிக்கெட் முன்னணி அணிகளை காவு வாங்கிய டிராப் இன் பிட்ச். அமெரிக்காவில் கிரிக்கெட்டை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் T20 உலகக்கோப்பையின் முக்கியமான போட்டிகள் சிலவற்றை அமெரிக்காவில் நடைபெற்று வருகிறது. 5 மாதங்களில் உலகக்கோப்பை போட்டிகளை நடத்த மைதானத்தையும் பிட்சையும் உருவாக்கியுள்ளது அமெரிக்கா. நியூயார்க்கின் நசாவ் கவுண்டி கிரிக்கெட் மைதான பிட்சில் முதல் 2 போட்டிகளில் எந்த அணியும் 100 ரன்களை எடுக்க முடியவில்லை. அணிகள் தோல்வியடைந்தன. பாகிஸ்தான், இலங்கை, வங்கதேசம் என அனைத்து அணிகளும் காவு வாங்கிவிட்டது. அமெரிக்காவில் T20 உலகக்கோப்பை போட்டிகள் சிலவற்றை நடத்த 2021ஆம் ஆண்டு முதலே பரிசீலித்த ICC 2023ஆம் ஆண்டுதான் இந்த நசாவ் கவுண்டி மைதானத்தை கண்டுபிடித்தனர் என தெரிகிறது. உடனே பிட்சுகளை அங்கேயே தயாரிப்பது எளிதான காரியம் அல்ல. அதற்கு தீர்வாகத்தான் டிராப் இன் பிட்சுகளை தயாரித்துக் கொண்டு வர முடிவு செய்தது. டிராப் இன் பிட்சுகளில் முக்கிய போட்டிகளை நடத்துவதற்கு முன்பாக நிறைய பயிற்சி ஆட்டங்களை நடத்தி சோதிக்க வேண்டும். ஆனால் ICC 106 நாட்களிலேயே போட்டிகளுக்கு பிட்ச் தயார் என்பது போல் செயல்பட்டது. இந்தியா, வங்கதேச அணிகளுக்கு இடையிலான பயிற்சி போட்டி நடந்தபோதுதான் பிட்சின் தன்மை புரிய வந்தது. இந்த லட்சணத்தில் அமெரிக்காவில் நடத்த திட்டமிடப்பட்ட 16 உலகக்கோப்பை T20 போட்டிகளில் 8 போட்டிகள் இந்த நியூயார்க் மைதானத்தில் நடத்த திட்டமிட்டது பெரிய தவறாகும். 10 டிராப் இன் பிட்சுகளை வெளியே தயாரித்து மைதானத்தில் கொண்டு வந்து பதித்துள்ளது. இதில் 4 போட்டிகளுக்கான பிட்சுகள், 6 பயிற்சிக்கான பிட்சுகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடிலைடில் இதற்கு பெயர் பெற்ற கியூரேட்டரில் தயாரிக்கப்பட்ட பிட்ச் என்றாலும் அது நிலையாக விளையாடுவதற்குரிய பிட்சாக மாற சில காலம் பிடிக்கும். அடிலைடில் தயாரிக்கப்பட்ட பிட்சுகள் டிசம்பர் 2023 தான் புளோரிடாவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. புளோரிடாவில் அப்போது வெயில் என்பதால் அங்கு கொண்டு செல்ல முடிவெடுக்கப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் டிசம்பர் முதல் மார்ச் வரை பனிப்பொழிவு காலம். இதன் காரணமாகவே முன்னணி அணிகள் தடுமாறி வருகின்றன. 8 ரன்களுக்கு ஒருமுறை விக்கெட் விழுந்தே தீரும் என்பது எழுதப்படாத விதியாக மாறியுள்ளது. இந்த கிரவுண்டில் பந்து எப்போது அதிகமாக எழும், எப்போது தரையை தொடும், எங்கு சுழன்று எங்கு அடிக்கும் என்பது தெரியாது. சரி, அப்படியே கஷ்டப்பட்டு மண்டிக்கால் போட்டு மடக்கி அடித்தாலும் பந்து மெதுவாக மெல்ல மெல்ல சென்று பவுண்டரிக்கு சில அடிகள் முன்பே நின்று விடுகிறது. இந்த பிட்சை பொறுத்தவரை பேட்ஸ்மேன்களை குறை கூறி ஆகப்போவதில்லை. ரன் ரேட் எப்போதும் 4க்கும் 5க்கும் இடையேதான் இருக்கின்றது. தெரிந்தும் தெரியாமல் ரன் ரேட்டை உயர்த்த பேட்ஸ்மேன் முற்பட்டால் எர்ஜ் ஆகும். பந்து எதிர்பார்க்கும் வேகத்தில் பேட்டை சந்திக்காது. சில மைக்ரோ நொடிகள் பின்தங்கும் அல்லது முன் செல்லும். எனவே கணித்து ஆடுவது, அதிலும் பவுண்டரிகள் அடிப்பது கடினம். சிக்ஸர் அடிக்க ஆசைப்பட்டு ஸ்லாக் ஷாட் விளையாடுவது எல்லாம் தற்கொலைக்கு சமானம். இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் IND தமிழ் 24x7 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.